ஒரு மிலி சாப்பிட்டால் உங்களுக்கு போதை வரும் என்று சொன்னால் ஒரு மிலியும் ஹராம் தான். அது போதை வர்ற அளவுக்கு இருந்தா தான் ஹராம் என்று மார்க்கம் சொல்லல. அந்த பொருள் போதை பொருளாக இருக்குமையானால் அது சிறிதளவு இருந்தால் கூட என்னவாயிராது, ஹராம் ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெளிவாக விளக்கிட்டாங்க. அதனால போதை தருகிற பொருள்கள் 100% நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக போதையை நாடி சாப்பிட்டாலும் அது தடுக்கப்படுகிறது. போதையில் உள்ள நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுல ஒரு சிறிய 2-3 சொட்டு போதை பொருளை கலந்து நீங்கள் சாப்பிட்டாலும் அதுவும் உங்களுக்கு தடுக்கப்படுது என்பது இந்த ஹதீஸ் மூலம் தெள்ள தெளிவா உங்களுக்கு சொல்லப்படுது. என்ன தெள்ள தெளிவாக? போதை வர்ற அளவுக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. போதை தர்ற பொருளை குறைவாக நீங்கள் சாப்பிட்டால் கூட, அதிகமா சாப்பிட்டா போதை தருமா தராதா? தரும்னா சாப்பிடாங்க. இது ரொம்ப தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போதை தருதல் என்கிற அந்த விஷயத்தை தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஆங்கிலத்தில் ஆல்கஹால் சொல்றாங்க இல்லையா, இந்த ஆல்கஹால் எல்லாத்திலையும் கலக்குறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த கேள்வி நீங்க கேட்கறீங்க. நம்ம என்ன பார்க்கணும்னா, அது போதை தரக்கூடியதா? ஆல்கஹால் எல்லாமே போதை தராது. ஆல்கஹால்ல அது போதை தருவதற்கு உரிய ஆல்கஹாலா அல்லது போதை தராமல் அந்த பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற அளவுக்கு அது பயன்படக்கூடிய ஆல்கஹாலா நீங்க பார்க்கணும். அந்த பொருள், அந்த ஆல்கஹாலை இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க சுட்டி காட்டினீங்க, அதாவது காடி சிற்காம்பாங்கல்ல, அந்த சிற்காங்கிறது நபிகள் நாயகம் காலத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு, அதுவே போதை பொருள் தானே அப்படிங்கிறாங்க. அது போதை பொருள் கிடையாது. அதாவது போதை பொருளுக்கு போதை பொருளுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த சிற்காங்கிறது. அதாவது நீங்க போதை பொருளா இருக்கக்கூடியதை வெயில்ல வச்சுட்டீங்கன்னு சொன்னா அந்த அது உள்ள போதை தன்மையெல்லாம் எடுத்துட்டு அது சிற்காங்கிற அந்த காடிங்கிறதாக அது மாறிக்கிறோம். அதான் ஹல்லுன்னு சொல்லுவாங்க. அதை இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். பொருள்களுக்கு டேஸ்டுக்காக வேண்டி போடுவாங்க, ஊறுகாய் ஊறுவதற்காக போடுவாங்க, அதையே ரொட்டியில தொட்டுக்கிட்டுலாம் சாப்பிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ரொட்டி எடுத்து அந்த கல், அதாவது அந்த சிற்காவுல காடி வினிகர்ங்கிறாங்கல்ல, அந்த வினிகர்ல முக்கி சாப்பிட்டு இருக்காங்க. நிஅமல் உதுமுல் கல், அதாவது சால்னாவுலயே இந்த வினிகர் ரொம்ப நல்ல சால்னாவா இருக்குது, நல்ல குழம்பா இருக்குது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருசிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வினிகரை உங்க ஆல்கஹால் உங்க சொன்னா கூட அது இஸ்லாத்துல அது போதை பொருள்ல வராது. ஆல்கஹால் மெடிக்கல் உலகம் சொல்லுமையானால் நம்ம மார்க்கத்துல போதை பொருள் எதை சொல்லுவோம்? அதை குடிச்சா போதை வருமா? இப்ப நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பதநீர்னு ஒண்ணு குடிப்பாங்க. பதநீர்னா என்ன? பனை மரம், தென்னை மரம், இதுல உள்ள இந்த பாலைகள் இருக்குல்ல, அதை வெட்டி என்ன செய்வாங்க, ஒரு பானையை போட்டு விட்டுருவாங்க. சுட்டு சுட்டா அது இறங்கி இருக்கும். இதுல அந்த பானையிலேயே சுண்ணாம்பை தடவி வச்சிருந்தாங்கன்னு வைங்க. சுண்ணாம்பு என்ன செஞ்சிரும்னு கேட்டா அது கல்லாக உருவாகிறத மாத்தி அது பதநீர்ங்கிற ஒரு நிலையில கொண்டு வந்துடும். அந்த பதனியை நம்ம சாப்பிடலாம். ஏன்னா பதனியில போதை கிடையாது. அந்த சுண்ணாம்பு, அந்த குடுவையில சுண்ணாம்பு தடவாம வெறுமனே வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அந்த சுட்டு சொட்டா இறங்கக்கூடிய அந்த நீர் அதுதான் கல்லுங்கிறது. பனங்கல்லு, தென்னங்கல்லுங்கிறாங்கல்ல, அது போதை தரக்கூடியது. அப்ப அந்த போதை தரக்கூடியதா பொருளாக அது இருக்கும் பொழுதுதான் நமக்கு தடுக்கப்படுது. இப்ப நீங்க உணவுப் பொருள்கள்ல கலக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த பொருளை ஒருத்தன் தனியா குடிச்சானையானால் அது போதை தருமா? நீங்க அதுக்குரியவர்கள்ட்ட நீங்க விசாரிச்சு பார்க்கணும். அது போதையெல்லாம் தராது, எவ்வளவு குடிச்சாலும் அதுல போதையெல்லாம் கிடையாது என்று சொல்லிவிடுவார்களே. ஆனால் இவன் ஆல்கஹால் பேரை வச்சுக்கிட்டதுனால அது மார்க்கத்தில் ஹராம் ஆகாது. ஆல்கஹால் என்ன? காத்துல சீக்கிரமாக ஆவியா மாறுறது எல்லாம் ஆல்கஹால் சொல்ற வழக்கமும் இருக்கிறது. அப்ப நமக்கு எது மார்க்கம் தடுக்கப்படுதுன்னு கேட்டா, அதிகமாக அதை சாப்பிடும் பொழுது அது போதை ஏற்படுத்துமையானால் குறைவாக சாப்பிட்டாலும் அது என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேரிச்சம்பழம் இருக்குல்ல, இந்த பேரிச்சம்பழத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டா தண்ணியில ஊற வைப்பாங்க. ஊற வச்சவன என்ன ஆகும்னா அந்த தண்ணிக்கு ஒரு தனி ருசி கிடைக்கும். ஒரு குடம் தண்ணியில ஒரு 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை போட்டு வச்சாங்கன்னு வைங்க,
அந்த பேரிச்சம்பழம் அதிலே ஊறி கொண்டிருக்கும் பொழுது அந்த தண்ணியில வந்து ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு, ஒரு 2 நாளைக்கு, ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் மார்க்கத்தில் அது சாப்பிடலாம். அதுக்கு மேல அதை வச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுவே என்னவாயிரும், அது வந்து போதைப் பொருளா மாறிக்கும். அதுவே அந்த பொருளை என்னவாயிரும், போதைப் பொருளா மாறிடும். அப்ப அது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபீது என்கிற நிலையில் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. எந்த நிலையில வரும்போது அது போதைப் பொருளா மாறிவிடுமோ அப்ப அது வந்து போதைப் பொருள் லிஸ்ட்ல சேர்த்து விட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல சாப்பிடுற அரிசி இருக்குத, அரிசி சோறு, இந்த சோத்துல நீங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க, பழைய சோறு தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க. ஒரு நாள் தண்ணி ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா அது அழகா குடிக்கலாம். 2 நாள் தண்ணி ஊத்தி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அதை வந்து அதையும் குடிக்கலாம். 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது அங்க வந்து கல்லாகி போயிடும், போதை தரக்கூடியதா மாறிடும். 3 நாளைக்கு ஒரு சோத்துல தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா அப்படியே நுரையா அப்படி பொங்கி கொண்டே இருக்கும். ஒரு மாதிரியான புளிச்ச வாடை அடிக்கும், மோந்து பார்த்தால கல்லு வாடை தான் அடிக்கும். அந்த மாதிரி அது என்ன செஞ்சிடும், போதையை தரக்கூடிய பொருளாக மாறிடும். அப்ப அந்த போதை என்பது வந்து அந்த பொருள் வந்து போதை தரக்கூடிய நிலையில் இருந்தா தான் நமக்கு தடுக்கப்படுமே தவிர, போதை தராத ஒரு பொருளை வந்து மருந்துகள் எல்லாம் சேர்க்கிறாங்க. அது எதுக்கு சேர்க்கிறாங்க, அது போதை தரக்கூடியதை அவங்க சேர்க்கிறது இல்ல, அந்த மருந்து கெட்டு போகாம இருப்பதற்காக வேண்டி ஒரு கெமிக்கலாக அதை சேர்த்தாங்கன்னு வைங்க. அது போதை தரக்கூடியதாக இல்லாமல் இருக்குமையானால், பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமையானால் அப்ப நமக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. அதனால நீங்க வந்து குறைவாக இருந்தால் அது கூடும், நிறைவாக இருந்தால் கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் அப்படி சட்டமே கிடையாது. போதைப் பொருள் 100% நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க என்ன செய்யணும், அது சம்பந்தமான அறிவு உடைய மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்கணும், இதுல கலக்கிற பொருள் என்ன, அதை வந்து ஒருத்தர் 50 மில்லி சாப்பிட்டாருன்னு சொன்னா அது போதை தருமா, அல்லது அந்த பொருளை கெடுக்காமல் பாதுகாக்கிறதுக்கு உதவுமான்னு விசாரிங்க. இல்ல போதை பொருளை தான் கலக்குறாங்கன்னு சொன்னா அது இல்லாத பொருள்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோமே சாப்பிட்டு, அதுதான் கிடைக்கிற வர வழியே இல்லைன்னு சொன்னால் நம்மளே சொந்தமா தயாரிச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியது. கேளுங்க. மருந்து மாத்திரைகளில் ஜெலட்டின் போன்றவைகளில் தான் காய்ச்ச முடியுமா? ஜெலட்டினா ஜெலட்டின்ங்கிறது என்னங்கிறீங்களா? ஜெலட்டின்னா பன்றி கொழுப்பா? அதாவது கொழுப்பு. சரி, அதாவது மருந்து மாத்திரைகள்ல வந்து மிருகத்தினுடைய கொழுப்புகள் ஏதாவது சேர்க்கப்பட்டு இருந்தால் அது வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மிருகங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நிலை இருக்கிறது. என்ன நிலைமை? 3 நிலை கூட சொல்லலாம். சில மிருகங்கள் அறவே நமக்கு தடை செய்யப்பட்டது இருக்கிறது. நாய், பன்றி, குரங்கு, எலி, பூனை, சிங்கம், புலி இதெல்லாம் வந்து அறவே நமக்கு உண்பதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கொழுப்பு நமக்கு தடுக்கப்பட்டதுதான். அந்த மிருகங்கள் தடுக்கப்பட்ட மாதிரி அந்த மிருகங்கள்ல இறைச்சி மாத்திரம் இல்லாமல் அதனுடைய கொழுப்புகளும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கொழுப்புகள்ல இருந்து என்னத்தையாவது ஒரு தயாரிச்சாங்க என்று சொன்னால் அது நமக்கு தடுக்கப்பட்டது ஒண்ணு. 2வது வந்து அனுமதிக்கப்பட்ட பிராணி இருக்கு, ஆடு, மாடு இது. ஆனால் இது அனுமதிக்கப்பட்ட முறையில் அறுத்தாத்தான் நமக்கு ஹலால் ஆகும். அதாவது நாய், பன்னி எல்லாம் வந்து முழுசாவே நமக்கு ஹராமாய் போயிடும். ஆடு மாடுகளா இருந்தால் அதனுடைய கொழுப்புகளா இருந்தால் அது நமக்கு எப்ப ஹலால் ஆகும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அறுக்கப்பட்டு இருந்தால்தான் அதனுடைய இறைச்சியும் அதனுடைய கொழுப்பும் அதனுடைய ஒவ்வொரு பொருள்களும் நமக்கு வந்து ஹலாலாக முடியும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டு அந்த கொழுப்புகளை எடுத்து ஒருத்தன் தயார் பண்ணி இருந்தானேயானால் அப்ப என்னவாயிரும், நமக்கு பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது.
அந்த அந்த மாதிரி கொழுப்புகள்ல இருந்து மருந்தோ மாத்திரையோ உணவோ எது தயாரிச்சாலும் நம்ம என்ன செய்யலாம், தாராளமா சாப்பிடலாம். அப்படி இல்லாம சும்மா எப்படி வேண்டாலும் ஆடு மாடை அறுத்து அல்ல அடிச்சு கொண்டு அதனுடைய கொழுப்புகளை எடுத்து அதை மருந்து மாத்திரையில சேர்த்திருப்பார்களே, ஆனால் அப்ப அதுவும் நமக்கு ஹராம் ஆயிடுது. 3 விஷயம் இருக்கிறது. அதாவது சில கொழுப்புகள் 100% ஹராம், சில கொழுப்புகள் மார்க்கம் சொல்ல முறையில அறுத்தா தான் அது ஹலால் ஆகும், அறுக்கலன்னா ஹராம் ஆயிரும். 3 வகை இருக்குன்னு வைங்களேன். இதுல ஹலாலானது கலந்திருக்குமையானால் அதை உட்கொள்றது பிரச்சனையே கிடையாது, தாராளமா உட்கொண்டு போயிடலாம். உணவா கூட உட்கொள்ளலாம், மருந்தா கூட உட்கொள்ளலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பொருள் ஹராமா இருந்தாலோ அல்ல ஹலாலான உணவை ஹராமான முறையில் அவங்க அறுத்து